டாக்டர் கிருஷ்ணவேணி, ஸோ இது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? யார் யாருக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்போது? ஏன்னா நம்ம கூகுள் பார்க்கும்போது அது எல்லாருக்குமே எல்லாத்தையுமே சொல்லுது. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருந்தா இவங்களுக்கு வந்து ஓஎஸ்ஏ ஆர் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து நிறைய இருக்கலாம்னு நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்க? ஓகே, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப காமனா நம்ம பாக்குறது வந்துட்டு ஒபிசிட்டி. ஸோ பிஎம்ஐ வந்துட்டு மோர் தேன் 30 இருக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா அனாட்டமிக்கல் இம்பேர்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்பர் ஏர்வே, மேல் மூச்சு குழாயில இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீடியாட்ரிக்ஸ் பாப்புலேஷனுக்கு ஒரு அடினாய்ட்ஸோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு டான்சல்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா சில பேருக்கு இந்த நாக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நைட் தூங்கும்போது என்ன ஆகும், அந்த நாக்கு வந்துட்டு பின்னாடி போறதுனால கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு அடைப்பு, அப்பர் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால அது வந்துட்டு ஒரு ஸ்னோரிங் மாதிரி வரலாம். இன்னொன்று வந்துட்டு ஒரு அன்ஹெல்தி ஒரு ஜங்க் ஃபுட் எடுத்துட்டே இருக்கிறது, அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் கேன் லீட் டு obstructive sleep apnea. அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு இப்போ ஒரு 30 to 40 இயர்ஸ் வந்துட்டு ரெசிஸ்டண்டா ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பிபிக்கு 2 டேப்லெட் தேவைப்படுது, இல்லை 3 டேப்லெட் தேவைப்படுது, அந்த மாதிரி வராங்க அப்படின்னா 60 to 70% அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு அண்டர்லைங்கா ஒரு obstructive sleep apnea வந்துட்டு இருக்கிறதுக்கு டெஃபினட்டா வந்துட்டு சான்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம மேல் வந்துட்டு தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் obstructive sleep apnea. ஸோ ஆஸ் ஏஜ் அட்வான்சஸ் இட் இஸ் மோர் ப்ரிவலண்ட் இன் ஃபீமேல். நீங்க ஒரு நல்ல வேர்ட் யூஸ் பண்ணீங்க, தூக்கமின்மை அப்படின்னு சொல்லி. அது இப்ப நிறைய பேர் நம்மளோட ப்ரொஃபஷன்லயே வந்து ஷிஃப்ட் ஒர்க்கிங் எக்கச்சக்கமா பண்றோம். ரொம்ப காமனா வந்துட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட் ஒர்க்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதனால டெஃபினட்டா வந்துட்டு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்கும். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் வருது இல்லையா, அதை வந்துட்டு யூ கேன் மேக் இட் லைக் 3 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். ஸோ ரேதர் தேன் 3 நாளைக்கு நைட் டியூட்டி, இல்லை 2 நாளைக்கு மார்னிங் டியூட்டி, ஒரு 2 நாளைக்கு ஆஃப்டர்நூன் டியூட்டி, இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் மோர் ரிஸ்கி. ஸோ வி ஹேவ் சம்திங் நோன் அஸ் சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களை வந்து காலையில் நேரத்தில் நீங்கள் முடிச்சுட்டு இருக்கணும், நைட் நேரத்தில் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடியை வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது பேசிக்காக எப்படி நடக்குதுன்னா லைட் எக்ஸ்போஜர் மூலியமாக தான். ஸோ சர்க்காடியன் ரிதம்னா இப்போ மார்னிங் வந்துட்டு லைட் உங்களுக்கு படுது அப்படின்னா மெலட்டோனின்னு சொல்லிட்டுன்னு ஒரு இது கெமிக்கல், இது வந்துட்டு கம்மியாக செக்ரீட் ஆகும். ஸோ நைட்டில் வந்துட்டு இப்போ நைட் 10 o'clock இல்லை 11 o'clock நீங்கள் பெட்டுக்கு போறீங்கன்னா, so your brain sends the signal and the melatonin will start secreting when you stop your exposure to the light. ஸோ இந்த மெயினாக இந்த ஷிஃப்ட் ஒர்க்குங்கிறது வந்துட்டு இந்த ஒரு சர்க்காடியன் ரிதமோட ஒரு டிஸார்டர் தான் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போ நைட் டியூட்டியில் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டில் வந்துட்டு ஒரு லைட் எக்ஸ்போஜர் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போகும்போது, இப்போது முடிச்சுட்டு ஷிஃப்ட் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த டைம் வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு கெஃபைன் இன்டேக் அந்த மாதிரி வந்து எதுவுமே எடுத்துக்காதீங்க. ஸோ ஈவன் தேட் டைம் ஒரு 6 hours ஆஃப் ஸ்லீப் வந்துட்டு டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி கூட யூ ஸ்டில் ஹேவ் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டே ப்ராப்ளம் இருக்குன்னா யூ கேன் கம் அண்ட் கன்சல்ட் அஸ் எனி டைம். இப்போ சொல்யூஷன் என்னன்னு கேட்டால், இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கெஃபைன் இன்டேக் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது கூட யூஸ் யர் லைக் காகல் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மார்னிங்லேயும் வந்துட்டு லைட் எக்ஸ்போஜர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ போனதுக்கு அப்புறமா வந்துட்டு ரூம்லேயும் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கர் என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஸ்லீப்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வீட்டுக்கு போன பிறகு ஒரு நல்ல இருட்டறையில நல்லா ஒரு 6 hours நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் நல்லா கம்மியாகும்னு சொல்றீங்க. வெரி குட்.